Hi friends, welcome to Vismya Kudal. இந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து இன்னைக்கு சேர்க்கறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளா இதை பத்தி தெரியாமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நான் நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்கேன், கூகுள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்களை தேடி தேடி சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் படிச்சு அதுல வந்து எனக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா இதை உடனே நம்ம வீடியோவா மேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபேஸ் பேக். ஆனா இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லுமே வந்து யூஸ் பண்ணலாம். வெள்ளையாகிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னி இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, இல்ல ஸ்கின்ல தேமல் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடான எந்த பிரச்சனைக்குமே இந்த ஒரு மேஜர் இன்கிரிடியன்ட்டோட சில பொருளை மாத்தி மாத்தி யூஸ் பண்றப்ப உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா நாசால வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டுக்கிற அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இதை இன்ஃபியூஸ் பண்றப்ப அவங்களோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டா வச்சுக்குது, ரொம்ப பாடியை மாய்ஸ்சரா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ல இதை வந்து எந்த லெவல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சில டாக்குமெண்ட்ரி வந்து படிக்கிறப்ப நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே பாத்தீங்கன்னா நம்மளோட கிராமத்து பாட்டிங்க அவங்க கிட்ட கேக்குறப்ப அந்த காலத்துல காஸ்மெட்டிக்ஸோ இல்ல பியூட்டி பார்லரோ இல்ல பியூட்டி டிப்ஸோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல ஒரு பரு வருது, முகத்துல ஏதோ ஒரு லைட்டா சீல் மாதிரி வருது அப்படின்னால அது வந்து ஒரு டிசீஸா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ உடனே இந்த இன்கிரிடியன்ட்டை வச்சுதான் வந்து சரி பண்ணுவாங்களாம். இதை பத்தியுமே சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். அந்த ஒரு சூப்பர் இன்கிரிடியன்ட்டை வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த சீக்ரெட் ரகசிய பொருள் அதுதான் சேர்க்குறேன். இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது. நான் வந்து ஒரு மாதிரி ராக் ஃபார்மில் வாங்கி அதை உடச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு வகையான சூப்பர் களிமண், ரொம்ப பாரம்பரியம் இருக்கிற ஒரு களிமண். ஸோ நிறையா பேருக்கு தெரியாத ஒரு களிமண். ஸோ அடுத்து வந்து தேன் வந்து சேர்க்குறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஏற்காடு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து மலை தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பியோர் லிங்க் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்குறேன். பக்கத்துலேயே நாட்டு மருந்து கடை இருக்குன்னா ப்ளீஸ் நீங்கள் அங்கேயே போய் வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற நாட்டு மருந்து கடையாக வாங்குங்க. ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்கில் ஒரு துளி கூட தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. அது ஆர்ஓ வாட்டராக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே சேர்க்கக்கூடாது. அடுத்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் ஒத்துக்காதவங்க மட்டும் அதை ஸ்கிப் பண்ணுங்க. கடையில் வாங்குற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். அடுத்து 3 ட்ராப் வந்து வேப்ப எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பேக் பார்த்துருப்பீங்க, வேப்ப எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை சேர்க்குறப்ப நடக்கிற மேஜிக் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் காஸ்மெட்டாலஜிஸ்ட்ட போய் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிம்பிள்ஸ்லாம் சரியாகாதது, அந்த மங்கல்லாம் போகாதது இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு சூப்பராக சரியாகும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல முகத்தை கழுவிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே போட வேண்டிய பேக்கு. நிறைய பேர் எந்த டைம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல, காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவுங்க. கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து போட்டுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 100% ரிசல்ட் வேணுங்கிறப்ப ஒவ்வொரு பொருளுமே வாங்குறப்ப பார்த்து வாங்குகிறோம். ஸோ அப்படி பார்த்து வாங்குறத ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி நல்ல ஈவனாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக காயணும்னா கொஞ்சம் தண்ணியான ஃபார்மில் வந்து கரைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கரைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் எடுக்கும். எது தேவையில்லையோ அதை மட்டும்தான் எடுக்குமே தவிர நல்ல ஆயில் எடுக்கிறது, அதனால க்ளோ போடுறது, இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இருக்காது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி ஒரு டவலை டேப் பண்ணி எடுங்க. அழுத்தி தேய்க்க வேண்டாம், டேப் பண்ணி எடுங்க. கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா வாரத்துக்கு 2 நாள், அதுக்கப்புறமா வாரத்துக்கு 1 நாள் லைஃப் டைம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற சில பெண்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி சில மேஜிக்லாம் நடந்திருக்கு. அதை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸில் ஒரு சிங்கிள் டைமில் நல்ல ஒரு பிரைட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு சூப்பர் இன்கிரிடியன்ட் என்ன, அந்த பவுடர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு களிமண் வகையை சேர்ந்தது. ஒரு ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு குக்கிராமம். அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த டெம்பரேச்சர், அங்க இருக்கிற ஹீட், இந்த மாதிரி ரீசன்னால முகத்துல பயங்கரமா ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம பிம்பிள்ஸ், இந்த சீல் வடியறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்கல்ல. சோ என்ன பண்ணிருக்காங்க, காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இந்த களிமண், நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்கிற அந்த ஒரு மேஜர் இன்கிரிடியன்ட் வந்து களிமண். அந்த இப்போ வந்து அந்த முல்தானி மட்டி அப்படின்னு சொல்றாங்க. முல்தானி மட்டி, ஃபுல்லஸ் செத்து, இந்த மாதிரி நிறைய பேர்ல இருக்கு. அதை வந்து நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன்ல, இந்த திங்ஸோட மிக்ஸ் பண்ணி 6 மாசம் ஃபேஸ்ல போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தப்ப அவங்களோட ஸ்கின் பிரைட் ஆயிருக்கு, க்ளோ ஆயிருக்கு, பிக்மெண்டேஷன் இருந்த இடம் தெரியாம போயிருக்கு,
பரு போனது இல்லாம பருவோட சேர்த்து அதை விட்டுட்டு போன ஸ்காரையும் எடுத்துட்டு போயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்கிரிடியன்ட் தான் இந்த ஒரு களிமண். இது வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதுக்கு வந்து ஹிஸ்டரி இருக்கு. இன்னும் இதை பத்தின கேஸ் ஸ்டடிஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அந்த காஸ்மெட்டிக்ஸ்லயும் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் இன்னை வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. பட் யாராலையுமே அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் என்ன மாதிரி டைப் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். பேஸை மட்டும் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கு ஃபீட்பேக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.